ஒரே ஒரு பெண் ஒட்டுமொத்த புத்த மத துறவிகளையும் புத்த மதத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவருடைய பெயர் தெரியாது, அவருடைய முகம் தெரியாது, அவர் எப்படி இருப்பார், அவர் எங்கு வசித்து வந்தார், அவருடைய பின்னணி என்ன, யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த ஒரு பெண் இதுவரைக்கும் 100 கோடி ரூபாய் வரைக்கும் புத்த மத துறவிகளிடமிருந்து பணமாக பறித்திருக்கிறார். அவருடைய வீட்டில் காவல்துறையினர் நடத்திய ஆய்வுல மட்டும் கிட்டத்தட்ட 80,000 போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தையே அதிர வைத்திருக்கக்கூடிய இந்த மிஸ் கோல்ஃப் யார்? இந்த மிஸ் கோல்ஃப் புத்த மத துறவிகளிடம் செய்தது என்ன? அவர்களுக்கு இருக்கக்கூடிய 300க்கும் அதிகமான கிட்டத்தட்ட கட்டுப்பாடுகளை, கோட்பாடுகளை மீறி ஏன் புத்த மத துறவிகள் மிஸ் கோல்ஃபிடம் சென்றார்கள்? தாய்லாந்து மன்னர் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகள் என்ன? இந்த வீடியோல பார்க்கலாம். தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த புத்த மத துறவிகள் திரவாதா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியாக செயல்படுறாங்க. பெரும்பான்மையான ஆண்கள் இந்த துறவரத்தை மேற்கொள்வதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரூல் புக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 300க்கும் அதிகமான ரூல்ஸ் அவர்களுக்கு இருக்கு. ஒரு புத்த மதத்தை தழுவி ஒரு துறவியாக துறவரம் மேற்கொள்ளக்கூடிய ஒருத்தருக்கு 300க்கும் அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கு. அதையெல்லாம் ரொம்ப கடுமையாக கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கலனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அங்கே சட்டமாகவும் இருக்கு. சரி, எப்படி ஒரு பெண் இவ்வளவு துறவிகளை ஏமாற்றி இவ்வளவு பணத்தை கைப்பற்றி இருக்க முடியும்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல ஒரு புத்த மத துறவி தான் மேற்கொண்டிருந்த துறவரத்தை விட்டு வெளியேறுகிறார். அவர் வெளியேறும் போது ஏன் வெளியேறுகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி பயங்கர கான்ஸ்பிரசி இருந்தது. அந்த கான்ஸ்பிரசி குறித்து விசாரிக்கும் போதுதான் ஒரு பெண்ணோடு அவர் நெருங்கி பழகி வந்தார். அந்த புத்த மத துறவி மூலமாக அந்த பெண் கருவுற்றிருக்கிறார். அந்த பெண் தற்போது அந்த துறவியை மிரட்டி கிட்டத்தட்ட 75 லட்சம் பாட், அதாவது தாய்லாந்து ரூபாய் மதிப்பில் பாட்ல 75 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் கேட்கிறார். எனவே இதன் காரணமாக, அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் துறவி துறவரத்தை விட்டே வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகாக அந்த குறிப்பிட்ட அந்த திரவாதா புத்த மத துறவிகளினுடைய கம்யூனிட்டியில் இருந்து கணக்கில் வராத பணங்கள் என்பது வெளியே போகுது. இந்த பணம் என்பது ஒரு மாதிரி சட்டவிரோதமாக பயன்பாடுகளுக்கெல்லாம் செல்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் விசாரணை நடத்துறாங்க. அப்படி நடத்தக்கூடிய விசாரணையின் மூலமாகத்தான் மிஸ் கோல்ஃப் அப்படிங்கிற ஒரு பெண்ணிடம் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட புத்த மத துறவிகள் உறவில் இருந்திருக்கிறார்கள். அந்த உறவின் மூலமாக அவர்கள் இடமிருந்து மிரட்டி கிட்டத்தட்ட 385 மில்லியன் பாட், தாய்லாந்து ரூபாய் மதிப்பில், அது அமெரிக்க டாலர்களாக பார்த்தோம்னா 11.9, கிட்டத்தட்ட 12 மில்லியன் டாலர், இந்திய ரூபாய் மதிப்பில் 100 கோடி ரூபாய். இந்த பணத்தை மிரட்டி வாங்கின மிஸ் கோல்ஃப் தலைமறைவாயிட்டாங்க. அவர்கள் இந்த பணத்தை வாங்கிய பிறகாக அந்த பணம் சட்டவிரோதமான போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் காவல்துறையினர் கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த மிஸ் கோல்ஃப் அந்த புத்த மத துறவிகளோடு உறவில் இருந்தபோது அவர்களுக்கு தெரியாம நிறைய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இது எப்படி காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த புத்த மத துறவிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மிஸ் கோல்ஃபினுடைய வீடு, அவர் தங்கியிருந்த இடம் என பல இடங்கள்ல அதிரடியாக சோதனை நடத்தப்படுகிறது. அங்கிருந்த கேட்ஜெட்ஸ்ல கைப்பற்றி காவல்துறையினர் ஆய்வு நடத்தும் போதுதான் 80,000 போட்டோஸ், வீடியோக்கள் இருந்ததை பார்த்து தாய்லாந்து போலீசார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க.
இந்த போட்டோஸ் வீடியோஸை வச்சு தான் மிரட்டி அந்த புத்த மத துறவிகளை மிஸ் கோல்ஃப் இவ்வளவு பணத்தை பறித்திருக்கிறார். சரி, புத்த மத துறவிகள் அவர்களே துறவரம் மேற்கொண்டவர்கள், அவங்க கிட்ட ஏது இவ்வளவு பணம் அப்படிங்கிற கேள்வியும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இப்படி துறவரம் மேற்கொண்டிருப்பவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரூல் புக்கே இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் அவர்கள் பின்பற்றணும். அவங்க எந்த நேரத்தில் எழுந்துக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன மாதிரியான உடை உடுத்தணும், எந்த நேரத்தில் அவங்க மெடிடேஷன் பண்ணணும், எந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய ரூல் புக்கே இருக்கக்கூடிய நிலையில் அதில் முக்கியமான ரூல், அவர்கள் பெண்களை கண்களுக்கு நேராக பார்க்கக்கூடாது, பெண்களை தொடக்கூடாது, அந்த பெண்களினுடைய உடலை சேரவிடக்கூடாது அப்படின்னு நிறைய விதிகள் புத்த மத துறவிகளுக்கு இருக்கு. இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறினார்கள் என்பதற்காக கடந்த ஆண்டு அந்த ஜூன் மாதம் அந்த துறவி வெளியேறினார் இல்லையா துறவரத்தை விட்டு, அதற்கு பிறகாக தாய்லாந்து மன்னர் கிட்டத்தட்ட 100 துறவிகளை துறவரத்திலிருந்து வெளியேற்றி இருக்கிறார். அவர்களினுடைய அந்த துறவரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இவ்வளவு பெரிய சர்ச்சை கிளம்பிய பிறகாக அரசாங்கம் இந்த துறவிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரியான ஒரு பணம் கொடுப்பாங்க. அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தாய்லாந்து பாட் மதிப்பில் வெறும் ஒரு 175 பாட் அளவுக்கு தான் ஒரு மாதத்திற்கான செலவு. ஏன்னா அவர்களுக்கு எந்த பெரிய செலவும் கிடையாது. அவங்க தங்கியிருக்கிற இடத்திலேயே உணவு, அவர்களுக்கான உடை, அந்த எல்லா விஷயமும் கிடைச்சிரும். அதனால பெரிய செலவு இல்லை. அதை தாண்டியும் அவர்கள் எங்கேயாவது வெளியில போகும்போது அவங்க ஏதாவது உதவி செய்யணும், வேறு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்லாம் நினைச்சாங்கன்னா, அல்லது இவங்க போய் வேற ஏதாவது ஒரு புத்த மத துறவிகள் வேற இடத்துக்கு போய் மெடிடேஷன் வகுப்புகளை இவர்கள் நடத்தினார்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு ஊக்கத்தொகை மாதிரியாகவும் தான் இந்த 175 பாட்டு கொடுக்கப்படுது. இப்படி குறைவான தொகை இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் இந்த துறவிகளிடம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்ப பேச தொடங்கி இருக்கிறாங்க. அந்த மக்கள் நன்கொடையாக அந்த புத்த மத துறவிகளுக்கு நிறைய பணங்களை வாரி வழங்கி இருக்கிறாங்க. ஸோ அதுவும் கூட இப்படியாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா, இந்த தொகை தான் மிஸ் கோல்ஃபுக்கு போயிருக்கக்கூடிய அந்த 100 கோடி ரூபாய் பணமா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னும் அந்த புத்த மத துறவிகளுக்கான கட்டுப்பாடுகளை மறு ஆய்வு செய்யறதுக்காகவும், அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 10 புத்த மத துறவிகள் கிட்ட விசாரணை நடத்துவதற்கும் தாய்லாந்து காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய், ஒரு பெண், 80,000 போட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு தாய்லாந்தையே கதிகலங்க வைத்திருக்கிறது மிஸ் கோல்ஃப் விவகாரம். இந்த விவகாரத்தில் காவல்துறையினருடைய விசாரணையின் மூலமாகத்தான் மிஸ் கோல்ஃபினுடைய அடுத்த பக்கம் என்ன என்பது தெரிய வரும். கிட்டத்தட்ட சட்டவிரோத பணப்பரிமாற்றம், ஏமாற்றி பணத்தை பிடுங்குதல், சைபர் கிரைம் குற்றம் என பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு மிஸ் கோல்ஃப் தொடர்பான வழக்கை தாய்லாந்து போலீசார் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். புத்த மதத்தின் மீதான நம்பிக்கை வைத்திருப்பவர்களையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த விவகாரம். அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது, மிஸ் கோல்ஃபினுடைய பின்னணி என்ன, யார் அவர், எப்படி இவ்வளவு தைரியமாக புத்த மத துறவிகளிடமிருந்து இத்தனை கோடி ரூபாயை அவர் மிரட்டி பிடுங்கினார் என்கிற விவரங்கள் விரைவில் வெளியாகும்.